ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ஏஐ இமேஜ் கிரியேஷன் மூலமா ஆன்லைன்ல நீங்க இலவசமா பெசிவ் இன்கம் தூங்கும்போதும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இது வந்து சில டூல்ஸ்கள் இந்த வீடியோஸ்ல நான் சில டூல்ஸ் அதே மாரி சில ட்ரிக்ஸ்கள் சொல்றேன் பிகினர்ஸுக்கு. ஸோ ஏஐ இமேஜ் கிரியேஷன்ங்கிறது வந்து இப்ப ஏஐ இமேஜ ஜெனரேட் பண்றதுக்கு டூல்ஸே இருக்குது. ஜஸ்ட் வந்து நம்ம எங்களோட ஐடியாவ வந்து அதுக்கு ஃபீட் பண்ணோம்னா, அதிலிருந்து இமேஜ் ஜெனரேட் ஆகும். ஸோ அத வச்சு எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களோட கிரியேஷனுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப YouTube கிரியேட் பண்றீங்கன்னா, அதுக்கு தம்ப்நெயில் டிசைன் அல்லது வந்து நீங்க வெப்சைட் ரன் பண்றீங்கன்னா, அதுக்குரிய டிசைன் இப்படின்னு ஒரு சொல்லி உங்களுக்கு தேவையானது நீங்க தாராளமா அத கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாம ஆன்லைன்ல ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் என்னங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ எவ்ரி ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். அதே மாரி போனஸ், குரோத் டிப்ஸ் அதே மாதிரி சில சீக்ரெட்ஸ்கள் இருக்குது. அதுவும் என்னன்னு பார்ப்போம். அதே மாரி இங்க இந்த வெப்சைட்ல நம்ம Adobe Stockங்கிற வெப்சைட்ல அத அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து இவங்க அப்ரூவ் பண்ற, ரிஜெக்ட் பண்ற அந்த கான்செப்ட் என்னங்கிறதெல்லாம் நம்ம இதுல ஃபுல்லா பார்ப்போம். ஸோ தேவையானவங்க கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுல பெசிவ் இன்கம் ஸ்கீமுக்கு கட்டாயம் நீங்க வொர்க் பண்ணணும். அந்த வொர்க் வந்து உங்களுக்கு ஒரு கன்டினியூஸா நீங்க கன்டினியூஸா அமைஞ்சுச்சுன்னு ஒரு சொன்னா, ஒரு டைம்ல அதுக்குரிய சக்சஸ் இருக்கு. ஓகே. இப்ப YouTube வீடியோ நாங்க அப்லோட் பண்ணும்போது, ஒவ்வொரு வீடியோவும் நீங்க எந்த மைண்ட் செட்டோட அப்லோட் ஏன்னா YouTubeம் ஒரு பேசிவ் இன்கம் ஸ்கீம் தான். இந்த வீடியோ வந்து அ வைரல் ஆகும். இந்த வீடியோ வைரல் ஆகும். இந்த வீடியோ வைரல் ஆகும்ங்கிற அந்த கான்செப்ட்ல தான் நீங்க என்ன பண்ணணும், அத அப்லோட் பண்ணணும். அதுல ஏதாவது ஒரு வீடியோ வந்து கட்டாயமா இதாகும். ஆனா அந்த வீடியோக்கு செய்ய வேண்டிய எல்லா செட்டப்பையும் நீங்க முறையா செய்யணும். இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படி நடக்கும். நான் பொதுவா சொல்றேன். அதே மாரி நீங்க இந்த வீடியோ பாருங்க, நான் உங்களோட வீடியோ பார்க்குறேன். இப்படியெல்லாம் உங்களுக்கு என்கேஜ்மென்ட் நடக்காது. நீங்க நான் சொல்றது ரியலா அந்த இதுக்கு எப்படி எப்படி வொர்க் பண்ணணுமோ, அந்த வொர்க்க நீங்க சரியா செய்தீங்கன்னா, கட்டாயமா அந்த பிளாட்ஃபார்ம் உங்களோட டைமுக்கு பூஸ்ட் பண்ணி விடும். ஓகே. ஸோ இத கொஞ்சம் கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. ஆன்லைன்ல இன்னொரு இன்கம் ஸ்கீம் இருக்குது. ஆக்டிவ் இன்கம். ஸோ இது வந்து நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அத எடுத்து வொர்க் பண்ற மாரி இருக்கும். இதுக்கு எந்த நாலேட்ஜுமே உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி கான்செப்ட் உள்ள ஒரு ஜாப் ஒண்ணு நாங்க எங்களோட கிளாஸ் வைஸா அரேஞ்ச் பண்ணி டீச் பண்றோம். சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் எங்கள்ட்ட இருக்கிறாங்க. இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்றது, சிம்பிள் டைப்பிங் ஜாப்ஸ், அதே மாரி சோசியல் மீடியா டாஸ்க், அதே மாரி டேட்டா என்ட்ரி கலெக்ஷன், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃபோட்டோஸ், வீடியோஸ் சேல்ஸ் freelancer.com இருக்கு. அந்த வெப்சைட் சம்மந்தமான கைட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கைட் பண்றோம். ஸோ இதுல வந்து ஸ்டாண்டர்ட் குரூப், பிரீமியம் குரூப்னு 2 கான்செப்ட்ல நாங்க இத கைட் பண்றோம். ஸோ இதுல வந்து நீங்க இன்வால்வ்மென்ட்னா நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் எடுத்து நீங்க வொர்க் பண்ணக்கூடிய மாரி கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் 100% லீகல் அண்ட் சேஃப் ஆன்லைன் ஜாப்ஸா நீங்க ஜாயின் பண்ண அன்னையில இருந்தே வொர்க்க ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ எங்களுடைய கிளாஸ்ல வந்து நாங்க 2020ல இருந்து கிளாஸ்ல இருக்கோம். 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். 1500 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க. 10 மில்லியனுக்கு மேல 100 மில்லியனுக்கு மேல ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி கவர்ன்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். அதே மாரி ஸ்டார்ட் வொர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்க வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பர்ட் அண்ட் ஏர்ன் வித் நீங்க கான்ஃபிடன்ஸா ஆல்ரெடி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறார்களால உங்களுக்கு டீச் பண்ணப்படும். அதே மாரி இது வந்து ஃப்ளெக்சிபிள் டைம். ஆன்லைன் ஜாப்ங்கிறதே நீங்க எனி டைம் எனிவேர் வொர்க் பண்றது. வொர்க் எனி டைம் எனிவேர். ஓகே. நீங்க ஃபுல் டைமா வொர்க் பண்ணலாம், பார்ட் டைமா வொர்க் பண்ணலாம். அதுக்கேத்த மாரி நீங்க வொர்க் பண்ணி சோசியல் மீடியாஸ் இருக்கு. செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல நீங்க என்ன நோட் சொன்னா, பின் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் என்னன்னு ஒரு சொன்னா, நான் 5 இயர்ஸா ரன் பண்றோம். இந்த 5 இயர்ஸாவும் ஸ்டூடண்ட்ஸ் என்ன இங்க இது பண்ணியிருக்கிறாங்கங்கிறது இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாரி ஏர்ன் பண்ணுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. ஸோ ஒரு மொபைல்ல வொர்க் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு மொபைல் மட்டுமே போதும் வொர்க் பண்றதுக்கு. இங்க பாருங்க, இவ மொபைல வச்சு அ என்ன எடுக்க போறான்னா, லேப்டாப் எடுக்க போறா. மொபைல வச்சு மொபைல்ல இருந்து ஏர்ன் பண்ண மணில இருந்து லேப்டாப் வாங்க போறா. ஸோ இப்படி வந்து நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு. நீங்க செக் பண்ணி போனீங்கன்னா இருக்கும். அதே மாரி ஸ்ரீலங்கா இல்லாம இந்தியா, துபாய், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல உள்ளவங்களும் நீங்க ஜஸ்ட் மொபைல மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய மாரி ஜாப் சைட்ஸ் இருக்குது. ஹை ட்ரஸ்டபிள் வெப்சைட்ஸ். இதுக்கு நீங்க நீங்க உங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சிங்க இந்த என்ன வெப்சைட்ஸ்கள தெரிவு செய்றது தான். சரியான வெப்சைட்ட நீங்க தெரிவு செய்யணும். ஸோ அப்படி அது எல்லா ரிஸ்க்கையும் நாங்க எடுத்துட்டு, உங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ இதிலிருந்து புரொவைட் பண்ணோம். நீங்க அத சரியா ஃபாலோ பண்ணிட்டு வொர்க் பண்ணா சரி. ஓகே ரைட். ஸோ அதே மாரி இதுல நான் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் குரூப் வந்து நாங்க இதே மாரி ப்ரூஃப்கள் ஷேர் பண்றோம். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க Instagram பயோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க லிங்க் போட்டிருக்கிறேன். அதுல வந்து Telegram சேனல் லிங்க், வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கும். அப்படி இல்லன்னு ஒரு சொன்னா, நீங்க TikTok பயோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பயோல நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த லிங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா சோசியல் மீடியா லிங்க்ஸும் மேல இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி Telegram சேனல் லிங்க் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் அப்டேட்டிங் இருக்கும். அதே மாரி எங்களோட கோர்ஸஸ வந்து நீங்க
ஸ்டாண்டர்ட் பிரீமியம் ஸ்ரீலங்கா இல்லாம ஃபாரின்ல உள்ளார்கள், இந்தியா அந்த கண்ட்ரீஸ்ல உள்ளார்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் இருக்கும். அதே மாரி WhatsApp கான்டாக்ட் 1, 2 இருக்கும். தேவையானாக்கள் அதையும் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம இன்னொரு கான்டாக்ட் ஆட் பண்ணுவோம். அண்ட் வந்து நீங்க Googleல வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணா இந்த சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கவே வந்துரும். நீங்க ஸ்பெசிஃபிக்கா போய் இது பண்ண தேவையில்ல. ஸோ இதிலிருந்து நீங்க Instagram இது ரீடைரக்ட் ஆயிட்டு அந்த லிங்க்ஸை கெதர் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி இதிலேயே நீங்க இமேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, ஓவரால் நாங்க ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் வந்து இங்க ஷோ ஆகும். ஸோ இதையும் நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர்ட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸும் இங்க ஷோ ஆகும். ஷார்ட் வீடியோவுல நாங்க பிளாட்ஃபார்ம்கள்ல ஷேர் பண்ணிக்கிற ஷார்ட் வீடியோஸ் ஷோ ஆகும். அதையும் நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில நீங்க வெரிஃபை பண்ணிட்டு தாராளமா எங்களோட கிளாஸஸ் எக்ஸஸ வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இதுல வந்து வொர்க் பண்றது நீங்க ஜாயின் பண்ணதுமே வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, வொர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ற மாதிரி இருக்குமா? இதான் இதோட மெயின் கான்செப்ட். ஓகே. நம்ம கான்செப்ட்க்குள்ள போவோம். ஸோ இத வந்து நான் ஒரு பிடிஎஃப்பா நான் இது பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ 12 பேஜஸ் வரக்கூடிய மாதிரி ஃபுல் என்டையர் கைட் இருக்கும். இது கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகும். நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கொள்ளுங்க. இதுல பாருங்க எல்லா ஸ்டெப்பும் நான் கிளியரா உங்களுக்கு என்னென்னங்கிறத சொல்றேன். ஸோ இந்த பிடிஎஃப்பையும் வந்து நான் இந்த சேனல்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதே மாரி அப்டேட்ஸ் எல்லாம் அதில ஷேர் பண்ணுவோம். முதலாவது ஏர்ன் ரியல் மனி செல்லிங் ஏஐ இமேஜஸ் ஆன் அடோபி ஸ்டாக். ஸோ இந்த வெப்சைட்ல தான் நம்ம இத வந்து செல் பண்ண போறோம். அப்லோட் பண்ண போறோம். ஓகே. இங்க நீங்க இந்த வெப்சைட்டுக்கு பாருங்க. ஒரு மாசத்துக்கு வந்து 40 மில்லியன் மெம்பர்ஸ் வராங்க. நியர்லி 40 மில்லியன். இந்த 40 மில்லியன்ஸ் மெம்பர்ஸ்ல இருந்து உங்களால ஒரு ஒரு 1000 டவுன்லோட்ஸ் உங்களுக்கு எடுக்க இயலும்னா ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட். ஓகே. அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட்ல நீங்க ஒரு வெரைட்டி ஆஃப் நீங்க இப்ப என்ன வெஜிடபிள் செல் பண்ண போறீங்களா? ஃபிஷ் செல் பண்ண போறீங்களான்னு தெரிவு செஞ்சுட்டு, அதுல அங்க ஆல்ரெடி என்ன செய்வாங்கன்னு ஒரு சொன்னா வந்து வேற வேற இடத்துகள்ல அவங்க வாங்குவாங்க. ஏன்னா இத பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த தேவை உள்ளாக்கள். அதே மாரி இந்த அடோபி ஸ்டாக்கும் வந்து என்ன செய்யும்னா, ட்ராஃபிக்க கொண்டு வரும். எங்க Googleல இருந்து ட்ராஃபிக் எல்லாம் கொண்டு வரும். ஸோ அந்த அந்த ட்ராஃபிக்க வச்சு நீங்க இத பாருங்க யுனைட்டட் ஸ்டேட்ஸ், ஜப்பான், இந்தியா, தாய்லாந்து ஸோ இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து கொண்டு வரும். இதுல டைரக்ட்டா வந்து 50% சர்ச் மூலமா 40% கொண்டு வருது. அப்ப சர்ச் மூலமா கொண்டு வர இந்த 40% தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஓகே ரைட். அப்படி இருந்தாலும் நீங்க அங்க வந்து வார அந்த மெம்பர்ஸ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட அந்த டெடிகேஷன் உங்களோட அந்த இன்வால்வ்மென்ட் மூலமா சில சில ட்ரிக்கான சில இதுகள் மூலமா உங்கள கடைக்கு ஷாப்புக்கு அவங்கள கொண்டு வரணும். ஓகே. அது வந்து ஒரு உங்களோட வொர்க்குக்கு ஏற்ற மாரி 1 மந்த், 2 மந்த் நான் சொல்றேனே, இப்ப ஒரு நீங்க மார்க்கெட்ல நீங்க புதுசா போயிட்டு அதுல ஒரு இடம் பிடிச்சு, அந்த இடத்துல ஆல்ரெடி அங்க இருக்கிற செல்லர்ஸ்க்கு வர கஸ்டமர்ஸ விட, நீங்க எப்படி கவர போறீங்கங்கிறத அதுல மெயினா இருக்கிறதா. ஓகே. இதுல மெயின் நீங்க பார்க்குறது எஸ்இஓ. அந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அது Google எஸ்இஓவும் வரலாம். நம்ம Adobe Stock எஸ்இஓவும் வரலாம். அது என்னங்கிறத கிளியரா பார்ப்போமா? Okay, right. Selling AI images on Adobe Stock intro. Creators want to earn real money from AI without coding or investing. In this video, I will show you step by step how to create and sell AI generated images on Adobe Stock 2025. இதுக்கு எந்த ஒரு ஸ்கில்லும் உங்களுக்கு தேவையில்ல. நம்ம இங்க சொல்றது எல்லாமே 100% ஃப்ரீ டூல் தான். அதே போல இங்க வந்து ரியல் இன்கம் ரிசல்ட்ஸ் தானா. மேக் ஷுவர் டு வாட்ச் டில் த எண்ட் ஃபார் சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் நியூ டூல்ஸ் தட் மோஸ்ட் கிரியேட்டர்ஸ் டோன்ட் நோ எட். சில கிரியேட்டர்ஸுக்கு தெரியாத டூல்ஸ்களை நம்ம இங்கே ஷேர் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி அந்த ஃபேமஸ் ஆகிட்டு போகிற ஆட்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத அதில் சொல்லுவோமா. ஓகே ரைட். முதலாவது ஷோ வாட்ச் நீங்கள் வீடியோ எண்ட் வரையும் பாருங்கள். சில சீக்ரெட்டான டிப்ஸுகள் அதே மாதிரி சில நியூ டூல்ஸ்களை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். ஓகே ரைட். வாட் இஸ் த முதல்ல அடோபி ஸ்டாக்னா என்ன? அடோபி ஸ்டாக்ஸ் மார்க்கெட் பிளேஸ் வே ஆர் ஃபோட்டோகிராஃபர்ஸ். இதில் மெயின் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ். இப்போ நம்ம இந்த ஏஐ இமேஜிங்க போகக்குள்ள தான் இங்கே நிறைய கான்செப்ட்கள் வந்து நம்ம அடுத்தடுத்து செய்ய முடியும். இந்த ரிஜெக்ஷன் வரக்குள்ள. பட் நீங்கள் ஃபோட்டோ ஒரு மொபைலை வச்சு ஒரு ஃபோட்டோ பிடிக்கக்கூடிய ஆள் அல்லது ஒரு கேமராட ஒரு ஃபோட்டோகிராஃபர்னோட சொன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்னா நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். இதை யூஸ் பண்ணலாம். அடோபி ஸ்டாக் மட்டும் இல்லை, சட்டர் ஸ்டாக், ட்ரீம்ஸ் டைம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் கேமரா ஒன்று எடுத்து நல்ல ஃபோட்டோ ஒன்று எடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிட்டே வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயமாக இது பண்ணணும். அதே மாதிரி டிசைனர்ஸ் இருக்கிறீங்களே, டிசைனர்ஸும் நீங்கள் தாராளமாக இதில் ஏர்ன் பண்ணலாம். ஓகே ரைட். அப்ப இங்க போட்டோகிராஃபர்ஸ், ஆர்டிஸ்ட் அப்லோட் போட்டோஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், வீடியோஸ் டு செல் டு டிசைனர்ஸ், அட்வர்டைசர்ஸ் அண்ட் பிசினஸ். இப்போ இதை யாருக்கு செல் பண்ண போறோம்னா டிசைன் பண்ற ஆட்கள், அட்வர்டைசர்ஸ், சில பிசினஸ்களும் இதை யூஸ் பண்ணுவோம். நாங்க கூட சில வீடியோ கிரியேஷன் சில டைம்ல இந்த அடோபி ஸ்டாக்ல இருந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே ரைட். இங்க என்ன நடக்குன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேலுக்கும் வந்து 33% கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இமேஜ் தான் அது வந்து 100 டைம்ஸ் ஆஃப் சேல்ஸ் நடக்கும். ஒரு இமேஜ் தான் இது என்ன செய்யணும்னா 100 டைம்ஸ்
ஓகே. இங்க வந்து அப்லோட் வந்து ஒன் டைம் தான். அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த அப்லோட் உங்களோட கிரியேஷன் இருந்து டவுன்லோட் பண்ண மட்டும் உங்களுக்கு வந்து செய்யலாம். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மாசத்துல ஒரு 10 இமேஜ் மட்டும் அப்லோட் பண்றீங்க. 2 மாசத்துல 20, ஒரு வருஷத்துல நீங்க 120 இமேஜ் அப்லோட் பண்ணீங்கன்னா, அந்த 120ம் டவுன்லோட் 120 ஒன் டைம். ஒரு இமேஜ் வந்து 100 டவுன்லோட் நடந்துச்சுன்னு சொன்னா 12,000. ஸோ இதுல நீங்க பாருங்க எப்படி அந்த ஏர்னிங்ஸ்னா எவ்ரி டே $600 சாரி $60, $120 அப்படியே இது வந்து இன்கிரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஏன்னா இங்க டவுன்லோட் நடக்க உங்களுக்கு இதாகும். பாருங்க ஜஸ்ட் வந்து $1947 டவுன்லோடுக்கும் உங்களுக்கு $1296 வந்து வந்திருக்குது. அப்ப இது எப்படி இது கால்குலேட் ஆகுதுன்னா நல்லா பார்த்துக்கணும். இந்த மாசம் மட்டும் 790. இதுல உங்களோட கிரியேஷன் வந்து எப்ப சரியாமது நீங்க பார்த்துட்டீங்க இந்த போட்டோகிராஃபர்ஸ் எப்படி மணி மேக் பண்றாங்க இதே கான்செப்ட்ல ஏர்ன் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க டிசைனர்ஸ் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல நீங்க டிசைன் பண்ணக்கூடிய தாராளமா இதை நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். ஸோ இதுல வந்து நம்ம இந்த போட்டோகிராஃபர் இல்லாம நம்ம ஏஐ ஜெனரேட் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஏஐ ஜெனரேட் வந்து 2025ல இருந்து அவங்க இது பண்றாங்க. ஓகே சீக்ரெட் டிப்ஸ் யூ டோன்ட் நீட் டு பி எ ப்ரோ போட்டோகிராஃபர். ஏஐ டஸ் த கிரியேட் பார்ட். யூ ஜஸ்ட் அப்லோட் டெக் அண்ட் ஏர்ன். ஓகே அந்த டெக் நான் என்னங்கிற கான்செப்ட்லாம் பார்ப்போம். ரைட். இப்போ வந்து நம்ம இந்த டூல்ஸ்ல போயிட்டு நம்ம இமேஜை ஜெனரேட் பண்ற எப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றேன்னு. முதலாவது வந்து ஐடியோகிராம். இதுல வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜெனரேட்டர். நீங்க ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து இமேஜை ஜெனரேட் பண்ணி தரணும். இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு இது ஒன்று ஃபீட் பண்ணணும். இந்த ஐடியோகிராம் இவங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கு. நீங்க பெய்டுக்கு நீங்க பிறகு மாறலாம். நீங்க என்னன்னா இவங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் உண்டு. நீங்க ப்ராம்ப்ட் ஒன்றை இவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ப்ராம்ப்ட் எப்படி ஜெனரேட் பண்ணணும் நீங்க தாராளமா இங்க இருந்து எடுக்கலாம். நீங்க ChatGPT யூஸ் பண்றாங்க ChatGPTல இருந்து எடுக்கலாம். பட் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத கிளியரா பிறகு சொல்றேன்னா ஓகே அது எப்படி எடுக்கலாம்னு. அதே மாதிரி இதுல என்ன கான்செப்ட் நவேறது யூஸ் இவன் சொல்றான் சார் ரியல் அதே மாதிரி சினிமேட்டிக் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் அந்த லிங்க் தந்திருக்கிறேன். ஸோ லிங்க் போனீங்க. ப்ரோ டிப் யூஸ் ப்ராம்ப்ட் லைக் ஹைப்பர். அந்த ப்ராம்ப்டை எப்படி கொடுக்கணும்னு சொல்றேன்னா ஹைப்பர் ரியலிஸ்டிக் சன்ரைஸ் இன் ஃபாரஸ்ட் 8K சினிமேட்டிக் லைட்டிங். அப்போ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கிரியேட் அந்த இமேஜை போட்டுட்டு நீங்க என்னன்னு சொன்னா இந்த சன்ரைஸ் இன் ஃபாரஸ்ட் நான் கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்க வேற ஒரு கான்செப்டை கொடுக்கலாம். ஓகேயா. ஸோ நான் இதை சும்மா நீங்க காப்பி பண்ணிட்டு நீங்க இதில் போட்டு ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா சரி. ஸோ சம்டைம்ஸ் சிலது வந்து லொகின் கேட்கும். எஸ் இவங்க வந்து லொகின் கேட்காங்க. லொகின் கொடுத்ததுமே நீங்க என்டர் பண்ணதும் உங்களுக்கு இதில் இமேஜ் ஜெனரேட் ஆகும். ஓகே ஜெனரேஷன் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இது எப்படி ட்ரெண்டிங்கான ப்ராம்ப்ட் எடுக்கிறங்கிறத பிறகு பார்க்குறேன். அடுத்து வந்து லியானார்டோ. ஸோ இது வந்து வெரி ஃப்ரீ அண்ட் ஈஸியானது. வெரி ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் இதில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமான வீடியோ போஸ்ட் லோன் ஷாப் கொடுத்து லொகின் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா சரி. நம்ம வீடியோ லென்த் ஆகிறதால அதில் இது பண்ணோம். நான் வேறு வீடியோஸில் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கொள்ளுங்க. வித் ஃபைன் tuning control use for realistic people fashion and editorial free sign up தான் எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை. நீங்கள் ப்ரோ டிப் என்னன்னா இதில் வந்து இந்த மாடலை செலக்ட் பண்ணுங்கன்னா ஒன்று அல்கெமி அல்லது வந்து ட்ரீம் ஷேப்பர்னு மாடல் இருக்கும். அந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து பிங்க் இமேஜ் ஜெனரேஷன். ஸோ இதுவும் வந்து ஃப்ரீ தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம நான் ஏற்கனவே காப்பி பண்ணதை கொடுத்து நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்கன்னா சரி. இது லொகின் கேட்க லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. பிங்க் இமேஜ் ஜெனரேஷனாக நீங்கள் ஜஸ்ட் நான் தந்த இதை அப்படியே கூகுள் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஓகே ஆகும். ஸோ ஃப்ரீ வித் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் சிம்பிள் கான்செப்ட் ஆப்ஜெக்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜஸ்களை நீங்கள் சரியாக என்டர் பண்ணிங்கன்னா சரி. இந்த ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறேன்னு நான் பிறகு சொல்கிறேன். அதே மாதிரி ப்ளே கிரவுண்ட்லேயே இதுவும் வந்து நல்ல ஃபேமஸ் இப்போ. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி இமேஜஸ் இங்கேயும் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ கொமர்ஷியல் யூஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து இது வரும் மார்க் அதாவது ஓட்டோ மார்க் வரும். சில இது வந்து அப்படி வராது. போஸ்டர்ஸ் வால்பேப்பர் ப்ராடக்ட் பேக்ரவுண்ட்ஸ் நீங்கள் எது வேணாலும் அடோபியில் அப்லோட் பண்ணலாமா. ரைட். இப்போ வந்து சீக்ரெட் டிப்ஸ் யூஸ் ட்ரெண்டி ஸ்டைல். ட்ரெண்டான ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே இந்த இருக்கு இது காவாய் பாசல் சைபர் பங்க் லேண்ட்ஸ்கேப் இஸ்மோமெட்ரிக் வெக்டர். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்டை இது பண்ணுறன்னு சொல்லி பார்ப்போம். இதில் நீங்கள் prompthero.comங்கிற வெப்சைட்டு போயிடுங்க. ஃபைன் டாப் பெர்ஃபார்மிங் ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பை த அதர் கிரியேட்டர்ஸ் கிரியேட் ஃபார் ப்ராம்ப்ட் ஐடியாஸ் ஃபார் நிச் இன்ஸ்பிரேஷன். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. ப்ராம்ப்ட் ஹீரோக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன இமேஜ் வந்து நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் எங்கே ஜெனரேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். அது தேவையில்லை. பட் வந்து நீங்கள் எந்த இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ண போறீங்க. ஸோ இப்போ இந்த டைப்ல இமேஜஸா நோடு சொல்லிட்டு நீங்க அந்த இமேஜஸை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இது வந்து
இதில எந்த கேட்டகரியில எப்படி இருக்கு, என்னங்கிற கான்செப்ட் எல்லாமே இதில அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதிலேருந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இவங்கட இந்த ப்ராம்ப்ட்ட வந்து நீங்க காப்பி பண்ணி எடுக்கலாம். இதில என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்றாங்களோ, அந்த ப்ராம்ப்ட்ட வந்து நீங்க இது பண்ணி எடுக்கலாம். இங்க வந்து என்ன இப்ப வந்து ட்ரெண்டிங்கா இருக்குங்கிறத வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதில இமேஜஸ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க தனியா இமேஜஸ் கேட்டகரி மட்டுமே வரும். ஸோ அந்த இமேஜஸ எடுத்துட்டு, ஸோ இதில வந்து அவங்க இதில நீங்க என்ன இந்த இருக்குது, இதான் இந்த ப்ராம்ப்ட். ஸோ இத வந்து நீங்க காப்பி குடுத்துட்டு, இதிலேருந்து நீங்க கிரியேட் பண்ணி எடுக்கலாம். சில சேஞ்சஸ் உங்களுக்கு வேணுனா நீங்க செக் பண்ணி எடுக்கலாமா. நீங்க என்ன டைப்னாலும் ஓகே. நீங்க அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாருங்களேன். எனக்கு வந்து இந்த இமேஜஸ் ஓகேன்னு சொன்னா, இந்த இமேஜ கிளிக் பண்ணி இந்த இது ஃபுல் இது இருக்குது. என்ன ப்ராம்ப்ட். ஸோ இதில வந்து ஜஸ்ட் வந்து இதில காப்பி ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு எங்க இத ஜெனரேட் பண்ணணுமோ, அங்க போயிட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா, ஜெனரேட் ஆகும். அதே மாரி இதில பாருங்க வைப்ரன்ட், கிரீன் கலர், டிரான்ஸ்பரன்ட் அப்படின்னு சொல்லிருக்கு. இத வந்து நீங்க வேற ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற்றிக்கொள்ளலாம். ஓகே. இப்ப சேர நீங்க மாற்றிக்கொள்ளலாம். டேபிள்னு மாற்றிக்கொள்ளலாம். அதே அளவு உங்களுக்கு தெரியும் தானே, இத நீங்க உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்க மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லன்னா, நீங்க இத ரீரைட் பண்ணி தர சொல்லி ChatGPT கிட்ட சொன்னாலும், ChatGPT உங்களுக்கு ரீரைட் பண்ணி தரும். ஓகேயா? ஸோ எனி வகையில கட்டாயமா இந்த டூல்ஸ்கள ஏஐ டூல்ஸ்கள நீங்க யூஸ் பண்ண பழகுங்க. ஓகே. அப்போ ப்ராம்ப்ட் ஹீரோவா ரைட். நெக்ஸ்ட் வந்து டாப் பெர்ஃபார்மிங் ப்ராம்ப்ட் யூஸ்ட் பை த அதர் கிரியேட்டர்ஸ். அதர் கிரியேட்டர்ஸ் எப்படி எத யூஸ் பண்ணாங்கன்னு கிரேட் ஃபார் ப்ராம்ப்ட் ஐடியாஸ் அண்ட் நிச் இன்ஸ்பிரேஷன். நீங்க இதில வந்து ஒரு நீங்க ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். இங்கருந்து இப்ப எப்படி யூஸ் பண்ணப்படுதுங்கிற ஒரு ஐடியா ஒண்ணு நீங்க ஜெனரேட் பண்ணலாம். அதில எந்த ஒரு இதுவும் இல்ல. ஆனா என்னன்னா, நீங்க அந்த செலக்ட் பண்ற அந்த இமேஜஸ்கள் வந்து பாருங்க, இது எல்லாமே வந்து ஒரு அ என்னன்னா அட்ராக்டிவ். நீங்க அதாவது யாராவது ஒரு ஆளுக்கு இது வந்து தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதில நீங்க இது பண்ண போகல. ஐடியா ஜெனரேட் பண்ணி எடுக்க போல. எந்த இமேஜ நீங்க அப்லோட் பண்ற ஐடியா எடுக்க போகும் முதல் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, Adobe Stock வந்து உங்களோட ரிலேட்டடான இப்போ ஃபார் உதாரணத்துக்கு இப்ப நான் டோல்னு சொல்லி சர்ச் பண்றேன்னு பாருங்களேன். சர்ச் பண்ணதுமே இதில ஷோர்ட் பைல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த டவுன்லோட்ல பாருங்க, இது எப்படியான இதுன்னு பாருங்க. இங்க இருக்குதான இமேஜஸ். இதெல்லாம் மோஸ்ட் டவுன்லோடட் இமேஜஸ். அப்ப இந்த இமேஜஸ்க்கு ரிலேட்டடா நீங்க அந்த ப்ராம்ப்ட் எடுத்தீங்கன்னா சரி. ஓகேயா? ரைட். அதே மாரி இந்த இமேஜ டவுன்லோட் பண்ணிட்டு ChatGPTல அப்லோட் பண்ணிட்டு ரைட் இமேஜ் ப்ராம்ப்ட்ன்னு சொன்னா அதுவே எழுதி தரும். ஸோ அப்படியும் நீங்க இது பண்ணலாம். இவ்வளோ ரிசல்ட்ஸ் இதில இருக்குதா? ஓகே ரைட். ரைட். சூஸி ஹை டிமாண்ட் பெஸ்ட் செல்லிங் நிச்சஸ் ஆன் ஸ்டாக். 2025ல பெஸ்ட் செல்லிங் பிசினஸ் மீட்டிங் டீம் ஒர்க். பிசினஸ் ரிலேட்டடான எப்போதுமே செய்யலாம். ஓகே. நேச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் எஸ்பெஷலி ஃபாரஸ்ட், ஓசியன், ஸ்கை இதுவும் வந்து செகண்ட்ல இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் பேக்ரவுண்ட்ஸ் அதே மாரி ஹாலிடேஸ், சீசனஸ் அதே மாரி ஏஐ, ரோபோட்டிக், ஃபியூச்சர் டெக் விஷுவல்ஸ் இதுவும் அங்க இதாகுது. ஸோ இந்த ஃபியூச்சர் டெக் விஷுவல்ஸையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி செல் ஆகுறது அது இதுக்குள்ளேயும் நீங்க என்டர் ஆகலாம். ஆனா நீங்க எந்த கேட்டகரியில இது பண்ணாலும் பரவால்ல. பட் ஒரே கேட்டகரிய கன்டினியூஸா இது பண்ணீங்கன்னா நல்லா. சர்ச் யுவர் ஐடியா ஆன் Adobe Stock ஃபில்டர் பை மோஸ்ட் டவுன்லோடட் இது அததான் அவங்க சொல்றாங்க. நீங்க இப்போ ஃபியூச்சர் டெக் விஷுவல்ஸ்ங்கிறத காப்பி பண்ணிட்டு, நீங்க Adobe Stockல போட்டு பாருங்க. இதில பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, இங்க வந்து நிறைய இமேஜஸ் வரும். இத வந்து டவுன்லோட் வைஸா நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சரி. பாருங்க 4.7 மில்லியன் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்குது. அப்ப நீங்க இந்த இதில கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த இதில நீங்க என்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு வீதம் வந்து கூட இருக்குமா? ஓகே ரைட். அடுத்தது வந்து ஸ்டெப் 4 ரீசைஸ் அண்ட் என்ஹேன்ஸ் இமேஜ். இது ரொம்ப முக்கியமா. இதான் இப்ப ரிஜெக்ட் ஆகும். நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். என்ன கான்செப்ட்னு சொல்லி. இதில வந்து நீங்க சில டூல்ஸ் இருக்கு. அத வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ரிஜெக்ஷன் நடக்குதோ அந்த ரிஜெக்ஷன வச்சு. ஓகே. நீங்க கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணீங்க. பட் அங்க வந்து சம்டைம் நிறைய அதாவது ஹை கிரியேட்டர்ஸ்க்கும் அது ரிஜெக்ட் ஆகுமா? என்ன ரிஜெக்ட் ஆகுது? என்ன காரணங்கிறத நம்ம இதில பார்ப்போம். முதலாவது Adobe Stock இதில முதல்ல photopea.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இது வந்து நீங்க ஃபோட்டோ எடிட் பண்ற சில டூல்ஸ் நீங்க இங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது என்னென்னங்கிறத பார்ப்போம். முதலாவது நீங்க ஃபோட்டோஷாப்புக்குரிய ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் இது. அதே மாரி இத வந்து நீங்க ரீசைஸ் பண்ணலாம். ஓகே. நீங்க என்னன்னா உங்களது சைஸ் வந்து கூடன்னு சொன்னா, அத நீங்க ரீசைஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அடுத்து வந்து அப்ஸ்கேல் அல்லது லெட்ஸ் இன்ஸ்கேல். ஸோ இது வந்து அப்ஸ்கேல் இந்த உங்களோட இமேஜ வந்து அப்ஸ்கேல் பண்ணும். அதே மாரி லெட்ஸ் என்ஹான்ஸ் இத வந்து என்ஹான்ஸ் பண்ணும். என்ஹான்ஸ் மீன் உங்களுக்கு விளங்கும். இங்க பாருங்க இந்த இமேஜ் எப்படி பிளரியா இருக்குது. இது வந்து எப்படி என்ஹான்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. ஸோ அப்படி வந்து இதுலயும் நிறைய ஆப்ஷன் டூல்ஸ் இருக்குது. அதையும் நீங்க தாராளமா இதுல யூஸ் பண்ணி கொள்ளலாமா. இமேஜ் அப்ஸ்கேலர், இம்ப்ரூவ் ரெசல்யூஷன், என்ஷூர் இமேஜ் மீட் Adobe குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். அவங்க நல்ல குவாலிட்டியான ஒரு இமேஜ தான் இது பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து கிளீன் அப் பிக்சர்
இதுல வந்து ரிமூவ் அன்வான்டட் ஏஐ கிளிச்சஸ், அதாவது ஆர்டிஃபிகேட்ஸ், எசென்ஷியல் ஃபார் அடோபி ஸ்டாக் ரிவ்யூ. இதுல நீங்க இந்த வெப்சைட்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா, இங்க இது என்ன பண்ணும்னா, சில ஏஐ இதான டிஃபெக்ட்டுகள வந்து இதிலிருந்து எடுத்து விட்டுரும். அப்ப அது வந்து அவங்க உங்கள இது பண்றதுக்கு, அப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப இதா இருக்கும். பாருங்க. ஓகே. ஸோ இதுல நீங்க தேவையான டூல்ஸ தாராளமா இதுல யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ இதுவும் ஃப்ரீ தான். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இதுல அடோபி ரிஜெக்ட் இமேஜஸ் வித் விசிபிள் ஏஐ டிஃபெக்ட் இருக்கிற ரிஜெக்ட் பண்ணும். அந்த ஏஐ டிஃபெக்ட் இல்லாம நீங்க இத குடுக்கணும். ஆல்வேஸ் அப்ஸ்கேல் அண்ட் கிளீன் யுவர் இமேஜஸ் பிஃபோர் அப்லோடிங். கட்டாயமா இத அப்ஸ்கேல் பண்ணிட்டு, இத கிளீன் பண்ணி எடுங்க. ஓகே, இமேஜஸ. இத வந்து நீங்க Canvaலயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். Canva யூஸ் பண்றாக்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதிலேயே ரீசைஸ் பண்ணலாம். அதே மாரி நீங்க அப்ஸ்கேல் பண்ணலாம். அதே போல நீங்க இத ஏஐ டிஃபெக்ட்ட இதிலிருந்து ரிமூவ் பண்ணிட்டும் எடுக்கலாம். ஓகே. ஸோ அது தேவையானாக்கள் அதையும் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்ப வந்து நம்ம அடோபி ஸ்டாக் அக்கவுண்ட் கிரியேட் பண்றத இது பண்ணுவோம். நீங்க இந்த லிங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு அது ஒரு பேஜ்க்கு போகும். எந்த பேஜ்ன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த பேஜ்க்கு போகுமா? இந்த இருக்கிற பேஜ்க்கு. ஓகே. அப்படி இல்லன்னு சொன்னா, நீங்க அடோபி ஸ்டாக் மெயின் பேஜ்ல வந்துட்டீங்கன்னு சொன்னா, இதுல செல் என்ற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணா இந்த பேஜ்க்கு வந்துரும். ஓகே, ரைட். இங்க இத பார்ப்போம். என்னன்னா நீங்க வேர் யுவர் ஒர்க் மெத்தட் ஜாயின் அடோபி லீடிங் இது அவங்க அன்பரலல் ரீச் ஏர்ன் மணி பை லைசன் யுவர் ஒர்க் பையர்ஸ் ரைட் தேர் ஃபேவரட் அடோப் அப்ஸ் த்ரூ அவர் நேட்டிவ் கிரியேட்டிவ் கிளவுட் இக்ரேஷன். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன் சில இதுகளை வச்சு இந்த மார்க்கெட்டில் ஒரு இன்னொரு ஆளுக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். இதில் வந்து பாருங்க, இதான் இன்டர்ஃபேஸ். நம்ம அந்த இன்டர்ஃபேஸை பார்ப்போம். ஸோ இதில் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. ஒரு சரம் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ 33% உங்களுக்கு இது பண்ணும். ஓகே, ரைட். இப்போ வந்து இதில் நீங்கள் ஜாயின் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அடோபி இது வந்து உங்களுக்கு அடோபி ஸ்டாக்னு ஒரு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதோட கம்பெனி தான் இது. ஸோ அந்த ஐடி இருந்தால் அந்த ஐடியில் லாக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாயின் நவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் ஜிமெயிலை கொடுத்து ரெஜிஸ்டர் ஆனீங்கன்னா சரி, ஜிமெயிலை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இருக்கிற ஜிமெயிலாம் ஷோ ஆயிரும். அதில் ஒரு ஜிமெயிலை செலக்ட் பண்ணிட்டு அதில் கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரு ஆகுமா? ஓகே. நீங்க இமெயில்ல சைன் அப் பண்ணதுமே உங்களுக்கு அங்க வந்து ஒரு உங்களோட இமெயில் மெசேஜோட உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட உங்களோட டேட், மந்த்தையும், இயரையும் கேட்கும். அத குடுத்துருங்க. குடுத்தது இந்த பேஜ் வரும். இதுல வந்து அட் மொபைல் இது கொஞ்சம் செக்யூரிட்டியான ஒரு கான்செப்ட்டா. ஏன்னா இங்க என்னன்னா நிறைய இது மணி மேக்கிங் கான்செப்ட் தான கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ கண்ட்ரிய வந்து அவங்களே ரெஜிஸ்ட்ரேஷன்ல எடுத்துக்கொள்வாங்க. பட் இங்க வந்து நீங்க தான் ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸ்ரீலங்கா குடுத்துட்டு. ஸோ வேர்ல்டு வைடா நீங்க எங்க இருந்தாலும் இது பண்ணலாமா? ஓகே. ஃபோன் நம்பர குடுத்துட்டு ஆட் குடுங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் வரும். அந்த வெரிஃபிகேஷன இங்க என்டர் பண்ணுங்கடா. ஓகே. கொஞ்சம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணுங்க. சர்வர் டைம் இஷ்யூ தான அது. நீங்க நான் எல்லா வீடியோலயும் அதே மாரி இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, வொர்க் பண்ணக்குள்ள உங்களோட ப்ரொஃபைல் செட்டப்ப வந்து கட்டாயமா சரியா இது பண்ணணும். ஓகேயா? நீங்க ப்ரொஃபைல் தான் மெயின். ஸோ இங்க ட்ரை அகைன் குடுப்போம். அட் ஓகே, ரைட். நான் ரிசீவ் பண்ணிட்டேன். 3, 7, 4, 8, 5, 6 கட்டாயமா வெரிஃபை பண்ணணும். இது நம்பிக்கையானதா, ஃபோன் நம்பர் குடுக்கலாமா? இதெல்லாம் தேவையில்ல. உங்களுக்கு கட்டாயமா இது நல்ல ஒரு இது. மொபைல் நோட்டிஃபிகேஷன் தேவைன்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. சேல் ஆகுறது இதெல்லாம் வந்து உங்களோட மொபைல்ல நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த பில்லிங் சம்பந்தமான இஷ்யூ அப்படின்னு ஒரு சொன்னா வரும். நீங்க தேவையானாக்கள் நீங்க எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லன்னா நீங்க அப்புறமும் இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் கட்டாயமா இது பண்ணணும். ப்ரொஃபைல் நேம கட்டாயமா இது பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அப்துல் ரைட். கட்டாயம் டீட்டெயில் உங்களோட இதுல இருக்கிற மாரி. எங்க அ ஓகே. ஐடென்டிட்டில இருக்கிற மாரியே குடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. இதுல அக்கவுண்ட் டீட்டெயில்ல உங்களோட அக்கவுண்ட் நேம், பிரைமரி இமெயில் அட்ரஸ், அதே மாரி ஃபோன் நம்பர், இமெயில் இல்ல லாங்குவேஜ் எல்லாமே இதுல செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. நீங்க Gmailல கிரியேட் பண்றாங்களுக்கு இந்த அடோப் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண சொல்லும். நீங்க ஓப்பன் பண்ணீங்க. இதுல வேற எதுவும் செட் பண்ண தேவையில்ல. நீங்க அதுக்கு பிறகு வந்து நீங்க contributor.stockadobe.comங்கிற பேஜ்க்கு வந்தீங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ண பிறகு. ஓகே. நம்ம மொபைல் அட்ன்னு சொல்லி போனோமே அந்த ஸ்டெப்ல வச்சு நான் அந்த லிங்க் இங்க இருக்குது பாருங்களா. நான் அந்த லிங்க் வச்சிருக்கிறேன். இந்த கன்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த லிங்க்ல போனதுமே உங்களுக்கு ப்ரொஃபைல்ல ஃபில் பண்ண சொல்லும். ஸோ இந்த வரைக்கும் உங்களோட ப்ரொஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எங்க ஐடென்டிட்டில இருக்கிற மாரியா? ஓகே, ரைட்.
ஓகேயா? ரைட். எல்லாம் ஓகே. இதில சேவ் சேஞ்சஸ் குடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. சேவ் சேஞ்சஸ் குடுத்துக்கொள்ளுங்க. அதே மாரி பே அவுட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்க இதில PayPal யூஸ் பண்ணலாம், Payeer யூஸ் பண்ணலாம், Skrill யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து PayPal குடுக்குறேன். ஸோ இதில PayPal அட்ரஸ நான் குடுக்குறேன். நான் டம்மியா தான் ஓப்பன் பண்றதுக்காக நான் இது பண்றேன். ஓகே ரைட். இது சேஞ்சஸ் குடுத்துடுறேன். நீங்க மத்த டீட்டெயில் குடுக்கக்கூடிய ஆள் குடுத்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட மெம்பர் ஐடி இங்க இது பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கட்டாயமா வந்து நீங்க இதில ஃபில் பண்ணுங்க. நீங்க இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட்னா இண்டிவிஜுவல் கன்டின்யூ குடுத்துக்கொள்ளுங்க. இதில வந்து W8 பென்ங்கிற இந்த இருக்கிற ஃபார்ம் W8 பென் யூ ஆர் ரெசிடென்ட் ஆஃப் கண்ட்ரி தட் ஆர் டெக்ஸ்ட் ட்ரீட்லி USA. ஸோ யூ ஆர் நாட் ரெஜிஸ்டர்ட். ஸோ இந்த இதுலயா இதில இந்த வரைக்கும் கம்ப்ளீட் W8 பென். ஸோ இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். இதில உங்களோட டீட்டெயில் நீங்க ப்ரொஃபைல ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, கம்ப்ளீட் W8 பென்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணதுமே அது ஆட்டோவா உங்களுக்கு ஜெனரேட் ஆகுமா? ஓகே வெயிட் பண்ணுங்க. கன்டின்யூ குடுத்துட்டு, இங்க வந்து நீங்க இத ஃபில் பண்ணுங்களா? எல்லா டீட்டெயில்ஸையும் சரியா குடுத்து நீங்க ஃபில் பண்ணுங்க. கண்ட்ரில வந்து நீங்க ஸ்ரீலங்கா. ஓகே ரைட். அதே மாரி டேட் ஆஃப் பர்த் இந்த எஃப் இது எல்லாமே சரியா நீங்க ஃபில் பண்ணணுமா கட்டாயம். ஓகே. இதில டேட் ஆஃப் பர்த் ஸ்ரீலங்கா கண்ட்ரி. மெயிலிங் அட்ரஸ் இஃப் டிஃபரண்ட் நியர் அவர் ஓகே ரைட். தென் எல்லாம் ஓகேயா? கட்டாயமா செக் பண்ணிக்கொள்ளுங்க. டேட் ஆஃப் பர்த்தும் கட்டாயம் குடுங்க. ஓகே மந்த், டேட், இயரா? மந்த் 4 அந்த ஃபார்மட்லயே குடுங்களா? 29 ஓகே ரைட். ஸ்ரீலங்கா ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்ல ரைட் சர்டிஃபிகேட். ஸோ கிளிக் தி சைன் அப். சைன் பண்ண சொல்றாங்க. நீங்க நீங்க ட்ரா பண்றேன்னா ட்ரா, டைப் பண்றேன்னா டைப், இமேஜ்னா இமேஜ். நீங்க ட்ரா பண்றேன்னு சொன்னா ட்ரா இது பண்ணிட்டு ரைட். அப்ளை குடுத்தீங்கன்னா சரி. சாரி இதில நேம் என்டர் பண்ணுவோமா? வாய்ட். ரைட் ஓகே. அ ஓகே எல்லாம் ஓகே. ஸோ இத வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா? உங்களுக்கு இது தேவைப்படும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா இது பண்ணீங்கன்னா சரி. ஓகே. எல்லாம் ஓகே. இப்ப நீங்க கட்டாயமா இத செட்டப் பண்ணி எடுங்க. ஆனா நான் சில சில இதுகள் நான் சொல்றேன். இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் சப்மிஷன மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்களா? டெக்ஸ்ட் ஃபார்ம மட்டும் கொஞ்சம் நீங்க இப்ப செய்ய வேணாம். பிறகு செய்யுங்க. நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். என்ன செய்யுங்கன்னா, இத ப்ரொஃபைல் டீட்டெயில கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்க டீட்டெயில். இதுல டேஷ்போர்ட் வாங்க. டேஷ்போர்ட் வந்தாலும் சரி, அப்படி இல்லன்னா நீங்க இதுல அப்லோட் வந்தாலும் சரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து அப்லோட்ங்கிற ஆப்ஷன நம்ம கிளிக் பண்றோம். இப்ப நம்ம அப்படியே இந்த கைடன்ஸ்க்கு வாரோமா, அப்லோட் பண்ணிட்டு அட் எ டைட்டில் டாபிக் இது சம்பந்தமா. நான் இங்க வந்து ஒரு ஏஐ இமேஜ் ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஜெனரேட் பண்ணிட்டு, இதுல வந்து எப்படி அப்லோட் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு தெரிவு செய்ற ஒரு வெப்சைட் லியானோடோ ஏஐ. ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ இதுலருந்து நம்ம இத நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுல என்டர் ஆகுங்க. இதுல ஒரு ஃப்ரீ அக்கவுண்ட் ஒண்ணு நீங்க ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஓப்பன் பண்ணிட்டு இப்படித்தான் இதுல இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதுல வந்து இமேஜ்ங்கிற ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். ஸோ ஓகே. நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணுவோம். இந்த இமேஜ் அப்லோட் பண்ணக்குள்ள நீங்க என்னென்ன ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணுவீங்களோ, அத நான் எப்படி கிளியர் பண்றேன் அப்படிங்கிறதை நம்ம இங்க பார்ப்போம். ஸோ நான் இந்த இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற வெப்சைட் வந்து லியானார்டோ. அதே மாரி நான் இங்க இமேஜ் அப்ஸ்கேல், அதே மாரி இமேஜ் கிளீன் இப்படியெல்லாம் சொல்லுவேன். நீங்க இந்த ரியல் அதாவது நீங்க ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்றதுனாலும் கட்டாயம் இதே யூஸ் பண்ணிக்கொள்ளணுமா? அப்படி இல்லன்னா நீங்க Photoshop யூஸ் பண்றாங்க தாராளமா Photoshopஐ யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். ஸோ இங்க பாருங்க நான் இத யூஸ் பண்ண போறேன். இங்க வந்து எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஒண்ணு தேவை. ஸோ ப்ராம்ப்ட்க்காக நான் என்ன பண்றேன்னு சொன்னா, ப்ராம்ப்ட் ஹீரோங்கிறதுக்கு தானே இதுக்கு போயிடுறேன். இதுல நீங்க அக்கவுண்ட்ட லாகின் பண்ண சைன் இன் பண்ணதுமே உங்களுக்கு ஹோட் நியூ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகும். பட் அப்படி இல்லாம நான் இங்க இது பண்ணுவேன். அப்படி இல்லன்னா நீங்க ஒவ்வொரு வெப்சைட்டையும் ஹோம் பேஜ்க்கு போனதுமே இங்க வந்து இமேஜஸ் ஷோ ஆகும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஐடியோகிராம் வந்தீங்கன்னா, ஐடியோகிராம்ல இங்க இமேஜஸ் ஷோ ஆகும். ஸோ இதே மாரி இமேஜ் தேவைன்னு சொன்னா இங்க பாருங்க டீ ஷர்ட் லோகோ இப்படி செக்ஷன்ல இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட் வந்து இங்கவே இருக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ட நீங்க காப்பி பண்ணிட்டு அத ரீரைட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதனால நானும் என்ன பண்றேன்னு சொன்னா, நான் இது எல்லாமே வந்து இந்த அடோப்ல வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாரி தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அத நீங்களும் ஒரு சனம் ரீட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். அப்ப நான் ப்ராம்ப்ட் ஹீரோ வந்துர்றேன். வந்துட்டு நான் இதுல ஒரு இமேஜ் ஒண்ண செலக்ட் பண்றேன். என்ன டைப் ஆஃப் இமேஜ் தேவைங்கிறத நான் செலக்ட் பண்றேன். ஸோ இது ஏஐ ரிலேட்டடான ஒரு கான்செப்ட்டா இருக்குது. பார்ப்போம். ஓகே. ரைட் ஓகே. இத வந்து நான் காப்பி பண்ணிர்றேன். காப்பி பண்ணிட்டு என்ன செய்றேன்னு சொன்னா, லியானோடோ வந்துட்டு இதுல நான் இத டைரக்ட்டா பேஸ்ட் பண்ணாம நான் என்ன பண்றேன்னா, ChatGPTல இத போட்டு, இதுல என்ன பண்றேன்னா, ரீரைட் டூ ஹை குவாலிட்டி ப்ராம்ப்ட்
ஓகே, ரைட். அதுக்கிட்ட நான் ரீரைட் பண்ணி தர சொல்றேன். ஸோ, அத வந்து ரீரைட் பண்ணி தருவது. ஸோ, நீங்க வந்து இத அப்படியே காப்பி பண்றேன்னா, நீங்க டைரக்ட்டா எடுத்து போடாம காப்பி பண்ணுங்க. ஒருவேள அது ஒரு இஷ்யூவா வரலாம். நம்ம அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரீரைட் பண்றோம். ஸோ, இதுல வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஓகேயா? ரைட். இப்ப வந்து இதுல நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். ஓகே. இந்த இவங்கள்ட்ட குடுத்து இதுல ஜெனரேட் பண்ணுவோம். ஓகே. நீங்க ப்ராம்ப்ட்ட பேஸ்ட் பண்ணிட்டு, இதில ஜெனரேட் ஆப்ஷன் குடுத்தீங்கன்னு சொன்னா, ஜெனரேட் ஆகிரும். ஸோ இது வந்து 150 உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸ் தருவாங்க. அத வச்சு உங்கள நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. ஓகேயா? ரைட். இப்ப இதில ஜெனரேட் ஆகும். 4 வெரைட்டி ஆஃப் இது வந்து இதில ஜெனரேட் ஆகும். அதிலிருந்து நீங்க ஒண்ண வந்து செலக்ட் பண்ணா சரி. ஓகே. நான் வந்து இந்த இருக்கிற இத நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கவே வச்சு நான் அப்ஸ்கேல் பண்ணணும்னு சொன்னா, இதில இது பண்ண சொல்லுவாங்க. பிரீமியம். பட் வந்து நீங்க பிரீமியம் இது பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா என்னோட கிளாஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் வந்து மாசம் மாசம் $50, $60, $30லாம் ஏர்ன் பண்றாங்க. பட் இது வந்து $5 நீங்க மந்த்லி பே பண்ணாலே உங்களுக்கு பாருங்க, நான் அப்கிரேட கிளிக் பண்றேன் பாருங்க. மந்த்லி $10க்கே உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒண்ணு இது பண்றாங்க. ஓகே. $10, $15க்கலாம். அப்ப இப்படியானதுகளுக்கு நீங்க அங்க ஏர்ன் பண்றத யூஸ் பண்ணீங்கன்னா, ரொம்பவே உங்களுக்கு இதுவா இருக்கும். ஓகே. கட்டாயம் அப்படியானதுகள யூஸ் பண்ணி பழகுங்க. ஓகே. ரைட். ரைட். நான் வந்து இந்த இமேஜ நான் செலக்ட் பண்றேன். ஓகே. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, இத நான் டவுன்லோட் பண்றேன். ஓகே. டவுன்லோட் பண்றேன். இப்ப டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம அத இது பண்ணுவோம். அப்லோட் பண்ணுவோம். இப்ப அப்லோட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 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 ப்ரொஃபைல் ப்ரொஃபைல்ல இதில போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதில பேர் நேம் வந்து வித்தியாசமா தானே இருக்கு. ஸோ இந்த நேம வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, எடிட் பண்ணி இதில வந்து நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். இப்ப நீங்க என்ன வாங்கன்னா, நான் டைரக்ட்டா இதில அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப நீங்க அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இஷ்யூ வரும். அந்த இஷ்யூ என்னங்கிறத நம்ம கிளியரா இங்க பார்ப்போமா? டவுன்லோட் ஆகுது பார்ப்போம். அப்லோட் ஆகுது பார்ப்போம். ஓகே. ரைட். இப்ப இவன் என்ன சொல்றான்னா, இதில இது வந்து குட்ன்ட் பி அப்லோடட் பிகாஸ் இட்ஸ் ரெசல்யூஷன் டூ ஸ்மால். ஓகே. டூ ஸ்மாலான ஒரு ரெசல்யூஷன் இருக்குதான். அப்ப நான் என்ன பண்ணுவோம்னா, நான் எவ்வளோ டூல்ஸ் சொன்னேனே, ஃபோட்டோபி இதுனோடு எது சொன்னாலும், நான் யூஸ் பண்ண போறது வந்து கென்வா தான். ஓகே. கென்வாவுல நீங்க என்ன செய்யுங்கன்னா, கென்வாவும் ஒரு ஃப்ரீ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இதில அப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ஸுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இதில சர்ச் பண்ணீங்கன்னா, இமேஜ் அப்ஸ்கேலரா, இதில இமேஜ் அப்ஸ்கேலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. ஓகே. சர்ச் பண்ணதும் நான் யூஸ் பண்றேன் இந்த இமேஜ் அப்ஸ்கேலர் தான். இத நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, இதில வேற ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணிரணும்னா, நீங்க தாராளமா அதையும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ வந்து இந்த இமேஜ் அப்ஸ்கேலர்ன்னு இருக்குது. இதத்தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ஆப்ப கிளிக் பண்ணுங்க. இதில வேற அப்ஸ்கேலர்ஸும் இருக்குது. நீங்க இந்த ஃபோட்டோ அப்ஸ்கேலர் வேற ஆப்ஷனும் இருக்குது. அத யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்துக்கொள்ளுங்களா. இந்த இது லோகோவ. ஸோ இதில யூஸ் இன் நியூ டிசைன்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் டிசைன்னு இருக்கும். இதில 4000 x 4000 நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 4000 x 4000 குடுத்துட்டு கிரியேட் a நியூ டிசைன்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே. கிளிக் பண்ணதும் இங்க என்னன்னா பாருங்க அப்லோட் டிசைன்னு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. சாரி டிசைன் இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதில கோ பேக் குடுத்துட்டு இத டிலீட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி செய்த வரும். சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத குடுத்து இத அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணி இது 4x ரெசல்யூஷன் குடுங்க. குடுத்துட்டு வந்து ஓகே ரைட். அப்ஸ்கேல் குடுங்களா. அப்ஸ்கேல் குடுங்க. அது அப்ஸ்கேல் ஆகட்டும். ஆனதும் நீங்க இங்க வந்து நேம் இது பண்ணுங்க. நேம் வந்து கட்டாயம் இந்த இது ரிலேட்டட் ஆனதா இருக்கணும். ஓகேயா? ஸோ அதுக்கு வந்து நான் கீவேர்ட் டூலுக்கு வாரேன். கீவேர்ட் டூலுக்கு வந்து நம்ம இங்க என்ன இமேஜ் ப்ராம்ப்ட் ஹீரோல இருந்து எடுத்தோமே அந்த இதில வந்து ஸ்டாண்டிங் யுனிவர்சல் சினிமேட்டிக் ஓகே ரைட் டு சைபர் நான் இந்த கீவேர்டை போடுறேன். சைபர் ஜிஎஸ் போடுறேன். இமேஜை செலக்ட் பண்ணுறேன் அல்லது கூகுள் ட்ரெண்டை செலக்ட் பண்ணுறேன்னா சைபர் ஜிஎஸ். ஓகேயா? நீங்கள் ஒரு வேர்டை மட்டும் சைபர் பிஓஆர்ஜிஎஸ்ஸா ஓகே பிஓஆர் ஓகே ரைட். இதில் வந்து நீங்கள் குளோபல் கொடுங்களா. ஆனால் யூஎன் கொடுத்து யூஎஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்பவே ரீச்சாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி கொள்ளுங்கள். ஓகே. இங்கே வந்து சர்ச் வால்யூம் மந்த்லி 3,68,000 இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதிலேருந்து ஒன்று இது பண்ணுவோமா. ஓகே ரைட். இந்த இருக்குது இதை எடுப்போம். இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது. ஓகே. இதை காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே இதில் நேமில் நான் ஆட் பண்ணுறேன்னா போடுறேன். ஓகே ரைட். பாருங்கள் அப்ஸ்கேல் ஆகிட்டு இங்கே பாருங்கள் முதல் எப்படி இருக்குது பிறகு எப்படி இருக்குங்கிறத பாருங்களா. ஓகே ரைட். இதை வந்து டிசைன் கொடுத்துருங்க.
ஓகே ரைட். இதில 3 டாட்ட கிளிக் பண்ணிட்டு, செட் இமேஜ் பேக்ரவுண்ட் குடுத்துருங்க. குடுத்துட்டு இதில ஷேர கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட்ட கிளிக் பண்ணுங்க. இதில பிஎன்ஜிய விட்டுட்டு ஜேபிஜிய இது பண்ணுங்க. ஸோ அவங்க பிஎன்ஜி அப்ரூவ் பண்றேன்னு தான் சொல்றாங்க. ஓகே ரைட். அப்படியே வந்துருங்க. இது டவுன்லோட் ஆயிட்டு, நம்ம இங்க வந்துருவோம். வந்து இத க்ளோஸ் பண்ணிருங்க. இதில அப்லோட் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ப்ரௌஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த வரைக்கும் அப்ஸ்கேல் ஆனது. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்ப வந்து என்ன இஷ்யூ வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க வந்து நீங்க யூஸ் பண்ற டூல்ஸ் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு கன்டினியூவஸான ஒரு சப்போர்ட் தர மாரி இருக்கட்டும். நீங்க இந்த அ இது Canva யூஸ் பண்றீங்கன்னா, Canva நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நான் Canva பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவையானாக்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. அப்லோட் ஆயிட்டான ரைட் பாருங்க. இப்ப எந்த ஒரு இஷ்யூவும் இல்லையா? அப்லோட் ஆயிட்டு இத நீங்க கிளிக் பண்ணதும் இங்க டீட்டெயில் குடுக்கணும். ஸோ டீட்டெயில்ல இது வந்து ஃபோட்டோ, கேட்டகரி இது இங்கிலீஷ். ஸோ இது வந்து அ கிரியேட் அதாவது நீங்க இது பண்றீங்கன்னா, ஆ இது வந்து பாருங்க ப்ளீஸ் ரிவ்யூ அவர் ரெக்வயர்மெண்ட்ஸ்ன்னு ஏஐ டூல்ஸ் அதாவது நீங்க ஜெனரேட் ஏஐ டூல்ஸ வச்சு ஜெனரேட் பண்ணீங்கன்னா இது பண்ணணும். ஓகே. இங்க வந்து டூல்ஸ் இங்க இருக்குது. ஓகே. இதில நேம நீங்க குடுங்க. ஸோ நேம நான் என்ன பண்றேன்னு ஒரு சொன்னா, சிமிலர் சைபர்ஸ் அண்ட் வுமென்ஸ் மென்ஸ். ஓகே ரைட் குடுத்துட்டு, இதில கீவேர்ட் கேட்குறாங்க. கீவேர்ட இவங்களே சஜெஸ்ட் பண்றாங்க பாருங்க. சஜஷன். ஸோ இத வந்து நம்ம இந்த கைடன்ஸ் ஊடாகவே வருவோம் பாருங்க. கீவேர்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்க எப்படி வேணாலும் கீவேர்ட் ஆட் பண்ணலாம். 49 கீவேர்ட் ஆட் பண்ணலாம். ஸோ முதலாவது கீவேர்ட் டூல யூஸ் பண்ண சொன்னா, 2வது வந்து அடோப் ஸ்டோக் ஆட்டோ சஜஷன். இது அடோப் ஸ்டோக்கோட ஆட்டோ சஜஷன யூஸ் பண்ண சொல்றேன். அதான் இது. ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் இதையே ஆட் பண்றேன். அதேபோல நான் இன்னும் இது சொல்றேன்னா, ஸோ இத வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கீவேர்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, ஓகேயா? இதிலே இங்க பாருங்க காப்பின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஓகே. இதில வந்து இங்க பாருங்க காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணிட்டு அப்படியே அடோப் வாங்க. இதில பேஸ்ட் பண்ணிருங்க. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆகிரும். ஸோ இதில வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஆயிட்டு 2, 4, 5 ஓகே. ஓகே. நாங்க இதுக்கு கொமா போட்டு டிவைட் பண்ணுவோமா? 2, 3, 4, 5 கீவேர்ட்ஸுக்கு நாங்க ஸ்பேஸ் விடாம செட் பண்ணுவோமா? ஸ்பேஸ் விட்டோம்னா அது கீவேர்ட் இதாகுது. ஓகே ரைட். கீவேர்ட்ஸ் மினிமம் 5 டூ இது கொமாவால டிவைட் பண்ண சொல்றாங்க. பார்ப்போம். ஓகே ரைட். கொமாவால எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கொள்ளுங்க. 42 கீவேர்ட்ஸ். நீங்க 7 மணி கீவேர்ட்ஸ் எல்லாமே இது இவங்க தரதை நீங்க ஆட் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லா கீவேர்டும் ஆட் பண்ணுங்களா? தயவு செய்து இதில அட் ஒரு குடுத்தீங்கன்னா எல்லாம் அட் ஆயிரும். 19ன்னா நீங்க இன்னும் கீவேர்ட்ஸ் எடுத்து இது பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ரைட். ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் கேட்டகரி குடுத்தீங்கன்னு சொன்னா சரி. ஸோ அப்லோடட் டேட்டட் இதில வந்து ஓகே. இதில ப்ராப்பர்ட்டி ஃபிக்ஷன் ஸோ பேர் குடுத்தாச்சு. எல்லாம் ஓகே. குடுத்துட்டு நீங்க சப்மிட் 1 ஃபைல் அப்படிங்கிறத குடுத்தீங்கன்னா, இது சப்மிட் ஆயிரும் ரிவ்யூக்கு. ஓகே. ரிவ்யூ அண்டர்ஸ்டாண்ட் குடுத்தீங்கன்னா சரி. ஓகேயா? ரைட். ஸோ இதில ப்ளீஸ் கிளிக் த ஆல் இமேஜஸ் கன்டெயின் கெட் இருக்கிற இமேஜஸ் கெட் 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 கெட். ஓகே. எல்லாம் கெட் தானே? ஓகே ரைட். வெரிஃபை குடுத்துருங்க. ஓகே. வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை யூ ஆர் ஹியூமன். ப்ளீஸ் புரொவைட் த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த இமேஜ் ஓகே அப்படின்னு குடுத்துருங்க. ஓகே. பெயின் இன் லெக். வெரிஃபை யூ ஆர் ஹியூமன். இது சம்பந்தமா உங்களுக்கு எழுத சொல்றான். பெயின் ரிலீஃப் ஓகே ரைட். இப்போ இதில் ஒரு இஷ்யூ வந்துட்டு இதை பற்றி எழுத சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே.
எந்த இடத்துலனாலும் அந்த இடத்துலேருந்து நீங்கள் அடுத்த இதுக்கு ஸ்டெப்ஸு போகிறது தெரிஞ்சு கொள்ளணுமா. இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் அப் டு 5 words about the image. Okay, right. ஃபுட் பெயின் அவ்வளோதான். காப்பி பண்ணிடுங்க, இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, டன். ஏன்னா எல்லாத்தையும் வச்சு நம்ம இது பண்ணுறோம். ரைட், சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு எக்ஸப்டா ரிஜெக்டா இது என்ன பண்ண போகுது எல்லாத்தையும் இது பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மை இது பண்ணலை, நம்ம அதையும் செட்டப் பண்ணுவோமா இருக்கட்டும். ஸோ இப்படி வந்து நீங்கள் 1 by 1 நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேயா, ரைட். இப்போ சீக்ரெட் டிப், யூஸ் ஹை ட்ராஃபிக் ப்ரேசஸ். இந்த ப்ரேசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். நம்ம ஆட் பண்ணலை, பட் இது பிறகு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி கேட்டகரி வந்து நேச்சர், டெக்னாலஜி, பீப்புள் இப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. சில ஆப்ஷன் இதுக்கு நமக்கு எனேபிள் ஆகலைங்கிறதால நம்ம அதை இது பண்ணலை, பட் கண்டினியூஸாக நீங்கள் செய்ய போக்குள்ள உங்களுக்கு இது பண்ணணும். ஓகே, அப்லோட் அட்லீஸ்ட் 5 to 10 இமேஜ் per week. ஒரு வீக்குக்கு 5 to 10 இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. இன்க்ரீஸ் விசிபிலிட்டி இன் அடோப் அல்கோரிதம். அந்த அல்கோரிதம் உங்களோட விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க. ரைட், ஓகே. அடுத்து வந்து உங்களுக்கு பேமெண்ட் எப்படி கிடைக்கும்? ஒன்ஸ் யுவர் இமேஜ் ஆர் அப்ரூவ் அண்ட் டவுன்லோடட் யூ ஏர்ன் அப் டு 0.33 to 5+ per day டவுன்லோட். ஓகே, பேமெண்ட்ஸ் ஆர் சென்ட் வியா பேபால், பேனியர், ஐஸ்கிரீம். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். $25 வந்தாலும் உங்களுக்கு இது பண்ணி கொள்ளலாம். யூஸ் த அடோப் டேஷ்போர்ட் டு ட்ரெக் வியூஸ். நீங்கள் என்னென்னா இதில் டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இங்கே டேஷ்போர்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோ சப்மிட் பண்ணிக்க அந்த ஃபோட்டோக்கு என்ன நடக்குது அதுங்கிறது இது பண்ணி கொள்ளலாம். நீங்கள் அப்லோடட் ஃபைல்ஸுக்கு வந்தீங்கன்னா தான் சப்மிட் பண்ணியாச்சு. இது வந்து ரிவ்யூவில் இருக்குன்னு சொன்னால் ரிவ்யூவில் என்னென்ன இருக்குன்னு இங்கே சொல்லுவாங்க. உங்களுக்கு ரிமைண்டர் என்னென்னு சொல்லுவாங்க. எக்ஸப்ட் பண்ணலைன்னா என்ன எக்ஸப்ட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் திரும்ப இது பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அதை கிளியராக பிறகு சொல்கிறேன் பாருங்களா. ரைட், ஓகே. நெக்ஸ்ட், இந்த இதே இமேஜை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அது எப்படிங்கிறத கிளியராக சொல்லணும். ஒரே டைமில் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணுறதில்ல, நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு அப்லோட் பண்ணீங்க, இதுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து சட்டர்ஸ்டாக்கு போங்க, அங்கே அப்லோட் பண்ணுங்கள். அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகினா அதுக்கப்புறம் ட்ரீம்ஸ் டைம், அங்கே ரிஜெக்ட் ஆகினா ஃப்ரீ பிக், அங்கே ரிஜெக்ட் ஆகினா ஃபிக்ஸ் அவே. ஸோ நீங்கள் வந்து எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரீ பிக்கும் சட்டர்ஸ்டாக், ட்ரீம்ஸ் டைம், ஸோ அதுவரையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரிஜெக்ட் ஆகினா தான் அடுத்த போய் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ரிஜெக்ட் ஆகாமல் எல்லாம் ஒரே டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாதா. அடுத்து வந்து க்ளோஸ் பண்ணணும். தயவு செய்து இதை செய்யுங்க. க்ளோஸ் ப்ரொமோஷனை தயவு செய்து செய்யுங்க. அதில் முக்கியமாக இந்த பின்டரஸ்ட்டை செய்யுங்க. நீங்கள் பின்டரஸ்ட் இருக்கு தானே, பின்டரஸ்ட் வந்து அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் பாருங்களேன், பின்டரஸ்ட். ஸோ பின்டரஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இது நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தரும். 1.3 பில்லியன் யூசர்ஸ் இங்கே வராங்க. 1.3 பில்லியன் யூசர்ஸ். அவ்வளோ பேர்ல இருந்து நீங்கள் இவங்களை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இது பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல இருந்தால் கூட பேர் வராங்க. ஓகே, டிரெக்டாக இருந்து 60 வீதமான, சர்ச்சில் 37 வீதமானக்கள், இப்போ சர்ச்சில் 37 வீதமானக்கள் வராங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அவங்கள கெச் பண்ணலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க நீங்கள் அந்த இமேஜை எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு இந்த இமேஜை போட்டுவிட்டு அதில் வந்து உங்களோட லிங்கை இது பண்ணால் சரி. நான் ஒரு இது ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் படிச்சுக்கொள்ளுங்க. நமக்கு நம்ம வீடியோ பெருசாக போகிறதால இதில் இது பண்ண தேவையில்லை. ஸோ இதில் பின்ட்ரெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிரியேட் பின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலேயும் பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது, இதுவும் இருக்குது. இதில் உங்களோட இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே இந்த இமேஜ்னு பார்ப்போம். பெரிய வேலையே இல்லை. ஓகே, இது வந்து ஒரு பெரிய வேலை இல்லை. இதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுற, அதே மாதிரி இது என்ன இன்ஸ்டாகிராமை கிரியேட் பண்ணுற, அதெல்லாம் ஓட்டோவாக நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல, வியூஸ் போகும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இமேஜில் டைட்டிலை கொடுங்க, டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க, லிங்க்குக்கு தான் என்ன கொடுங்கன்னா அவங்களோட டவுன்லோட் லிங்க் வரும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான லிங்க், அந்த லிங்க் எடுத்து இதில் போட்டிங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஓகே, அப்போ உங்களுக்கு கண்டினியூஸான ஒரு இது ஒன்று ரிசல்ட்ஸ் வந்து கட்டாயமாக கிடைக்கும். நீங்கள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி நீங்கள் என்னோட சொன்னால் ஓகேயா, ரைட். நெக்ஸ்ட் அதே மாதிரி அவன் சொல்கிறான், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுங்கள். அடுத்து ஃபைனல் ஸ்டெப், நெவர் அப்லோட் காப்பிரைட் கண்டென்ட் செலிபிரிட்டி ஆக்கல்ற ஃபேஸை தயவு செய்து யூஸ் பண்ணுவானா, காப்பிரைட் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணுவானா. அதே மாதிரி யூஸ் மெட்டா டேட்டா டூல்ஸ் டு எம்பர்ட் கீவேர்ட்ஸ் லைக் எக்ஸ்என் வியூ எம்பி. ஸோ இதையும் உங்களை நீங்கள் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னா இமேஜ் மெட்டா டூல்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து இது என்னென்னா இந்த டூல்ஸை வந்து அந்த இமேஜை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் பூஸ்ட் பண்ணி விடும். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் தாராளமாக தேவையானாக்கள் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட்.
அடுத்தது யூஸ் ட்ரெலோ அல்லது நோஷன் டு மேனேஜ் யுவர் அப்லோட்ஸ் கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ். நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறீங்க அதை நோட் பேட்லேயே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாமா. அதே மாதிரி ஃபாலோ அடோப் ட்ரெண்ட் பேஜ். அடோப்பில் ட்ரெண்டிங் பேஜ் ஒன்று இருக்குது. ட்ரெண்டிங் பேஜ்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் இதில் சில டூல்ஸுகளை நீங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலமாக இதில் என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கும். அதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி கொள்ளலாமா. அடுத்தது போனஸ் டிப்ஸ் ஃபார் அப்ரூவ் யுவர் கிரியேஷன். உங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் இது பண்ணுறேன், நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் நான் உங்களுக்கு எப்படி அதை அப்லோட் பண்ணணுங்கிறத இப்போ உங்களுக்கு கேன்வாவை யூஸ் பண்ணி செய்து காட்டிட்டேன். ஏன்னா நான் மற்ற டூல்ஸ் சொன்னாலும் அதெல்லாம் பேமெண்ட் லோகோ அப்படி இஷ்யூ வருமா. ஆனால் நான் யூஸ் பண்ணுறேன், ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்கன்னா கேன்வா உங்களுக்கு இது வரும். ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க தாராளமாக இது பண்ணிக்கலாம். கேன்வாவில் இப்போ வந்துட்டு பார்ப்போம். ஏ ஜெனரேட் இமேஜ் பட் தே ஹேவ் ஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். என்ன ரெக்யர்மெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. யூஸ் ஹை குவாலிட்டி ஏ டூல்ஸ். ஹை குவாலிட்டி ஏ டூல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண ஐடியோகிராம், பிளே கிரவுண்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்லோட் பண்ணக்குள்ள மாறி அப்லோட் பண்ணுங்க. இந்த ஃப்ரீ வெர்ஷன் முடிஞ்சிருமே. அவாய்ட் யூசிங் லோ குவாலிட்டி ஓல்டர் ஏ டூல்ஸ், ஏர்லி வெர்ஷன் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். மீட் அடோபி ஸ்டோக்ஸ் டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட். இவங்க வந்து இதான் அவங்களோட மினிமம் 4000 3000. நான் உங்களுக்கு இதில் அப்ஸ்கேல் பண்ணக்குள்ள 4000 கொடுத்தனே அதுதான். அதே மாதிரி இதில் ஃபைல் ஃபார்மாலிட்டி ஜேபிஜிஏ கொடுங்க. அதே மாதிரி டோன்ட் இன்க்ளூட் எனி லோகோ சிக்னேச்சர் அப்வோட்டமாக கொடுக்குவானா. யூஸ் ப்ராப்பர் ஏ அப்ஸ்கேலர் டு அவாய்ட் பிளர் ஓ பிக்சலேஷன். நீங்கள் என்னென்னா சரியான ஒரு ஏ டூல்ஸ் அப்ஸ்கேலரும் யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டிட்டேன். அதே மாதிரி டூல்ஸ் டு ஃபிக்ஸ் இஷ்யூ. இந்த இஷ்யூ அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ப்ரீமியம் அப்ஸ்கேலருக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஏ எலிமெண்ட்ஸை இதை யூஸ் பண்ணலாம். இது ஒன்றுமே தேவை, எல்லாமே எங்களுக்கு அங்கே ஓகே ஆகிட்டு. லேபிள் பார்ப்போமா இவங்க என்ன இது பண்ணுறாங்க. லேபிள் யூ ஏ கண்டென்ட் ப்ராப்பர்லி. அடோப் ரெக்யர் யூ டு டிக்ளேர் த ஏ இமேஜ் ஏ ஜெனரேட்டட். இஃப் யூ டோன்ட் இன்க்ளூட் பேன் ஓ அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் வென் அப்லோடிங் டிக் திஸ் கண்டென்ட் நீங்கள் என்ன அப்லோட் பண்ணக்குள்ளேயே இது வந்து ஜெனரேட் யூஏஎல் இமேஜ்னோடு சொல்லி இது பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அட் ஏ இமேஜ் ஜெனரேட்டட். நீங்கள் ஒன்லி இஃப் நெசசரி ஏ ஜெனரேட்டட்ங்கிறத அந்த டிஸ்கிரிப்ஷனும் டைட்டிலே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் பாருங்கள் ஃப்ளஷ் சிட்டி ஸ்கேப் வித் நியோன் லைட் அது ஏ ஜெனரேட்டட்னு கொடுத்தீங்கன்னா சரியா கட்டாயம் அதை மென்ஷன் பண்ணால் நல்லது. அவாய்ட் காமன் ஏ மிஸ்டேக் தட் கோஸ் ரிஜெக்ஷன்ஸ். என்ன எக்ஸ்ட்ரா ஃபிகர்ஸ், ட்விஸ்டட் கேன், இது வந்து நீங்கள் அந்த ஹேண்ட் ஆக்களை வந்து சரியா என்ன ஃபிங்கர் 5 ஃபிங்கருக்கு 6 ஃபிங்கர் வர ஹேண்டு வந்து வித்தியாசமாக வர அப்படி இருக்காது. அதே மாதிரி ஏதாவது லோகோ அப்படி டெக்ஸ்ட் இருந்தால் அதை க்ளீன் அப் பண்ணி எடுங்க. ரியலிஸ்டிக் லைட்னிங் என்னென்னா ஃபோட்டோ ரியலிஸ்டிக் மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதை உங்களுக்கு கட்டாயம் இது பண்ணணும். என்னென்னா இதில் வந்து நீங்கள் இந்த அன்றைக்கி லைட்னிங் இதெல்லாம் நீங்களே இங்கே ஸ்டைல்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாமா. எப்படி லைட்னிங் வேணும், கலர் தீம் எப்படி வேணும், அப்படி எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வைப் எப்படி வேணும் எல்லாத்தையும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து 16:19 செலக்ட் பண்ணுங்கள். இதை வந்து இந்த லியோனார்டோவில் கட்டாயம் இதை இது பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா. ஓகே ரைட். அடுத்து பிளர் இமேஜ் எல்லாம் நீங்கள் இன்கேஸ் பண்ணிடுங்க. ப்ரோ டிப் நெவர் அப்லோட் ரோ ஏ இமேஜ் டிரெக்ட்லி, ஆல்வேஸ் இன்ஸ்பெக்ட் அண்ட் ரெசல்யூஷன் இஃப் ரீடச் இஃப் நீடட். டைரெக்டாக அப்லோட் பண்ண என்ன சொன்னால் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நம்ம அப்ஸ்கேல் பண்ணி பண்ணணும். சூஸ் த ரைட் சப்ஜெக்ட் மேட்டர். அடோப் ஹிஸ்ட்ரியில் ரிஜெக்ட் சர்டன் கண்டென்ட் ஈவன் இஃப் அது நீங்கள் ஏஐ இது பண்ணாலுமே உங்களை ரிஜெக்ட் பண்ணுமே. எப்போ தெரியுமா, செலிபிரிட்டிஸ் ஃபேமஸ் ஃபேஸஸ்களை நீங்கள் இதில் எடுக்கக்கூடாது. லோகோஸ் ட்ரேட் மார்க்ஸ், இப்போ நீங்கள் பெப்சிட லோகோவோ இல்லை நீங்கள் எல்ஜிட லோகோ யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோனோகிராஃபி கட்டாயமாக வயலண்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது. வெப்பன், பொலிட்டிக்கல், ஒஃபென்சிவ் எடுக்கக்கூடாது. மெடிக்கல் ரிலேட்டடானது எந்த ஒரு இதுவும் எடுக்கக்கூடாது. ஓகே, சேஃப் நேச்சுரல், லேண்ட்ஸ்கேப், பிஸ்னஸ், பீப்புள், டெக்னாலஜி, டிவைசஸ், அப்ஸ்ட்ராக்ட், பேக்ரவுண்ட், சீசனல், ஹாலிடேஸ், தீம்ஸ் இப்படியானது எடுத்தீங்கன்னா ரொம்பவே இதாக இருக்கும். ஓகே, கீவேர்ட் அண்ட் மெட்டாடேட் ஆப்டிமைசேஷன். அடோப் யூசர்ஸ் கீவேர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரேங்க் யுவர் இமேஜஸ் இன் சர்ச். டைட்டில் வந்து சர்ச்சபிளாக இருக்கணும். அதே மாதிரி கீவேர்டு வந்து 20 to 30 ரெலவெண்ட் கீவேர்ட் போடுங்க. கீவேர்டோட மெஸ்ட் ரெலவெண்ட் ஃபெஸ்ட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். லாங்குவேஜில் இது பண்ணுங்கள். கீவேர்ட் டூல் இருக்குது 2 imstocker.keyword டூலும் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாமா. இதிலேயும் நீங்கள் ஒரு இதை டைப் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அது வந்து உங்களுக்கு கீவேர்ட் என்னென்ன கீவேர்டு வருமோ அதையும் இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த கீவேர்ட் டூலையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான். சிலருக்கு பெய்டு வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுதோ ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆக நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சரி. ஸோ அதுதான் உங்களோட கட்டிக்காரத்தனம். அதுதானா அடுத்ததுமே பெரிய பே பண்ணி வாங்கிட்டு அப்படி தான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறாக்கள் சிலாக்கள் அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி இது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். அடுத்து அப்லோட் கன்சிஸ்டண்டாக அப்லோட் பண்ணுங்கள். 5 to இமேஜஸ் per வீக்கில் இது உங்களுக்கு விளங்கும். ஏன் ரிஜெக்ட் ஆகுது, குவாலிட்டி இஷ்யூன்னா என்கேஸ் பண்ணுங்கள்.
மெட்டா டேட்டா ப்ராப்ளம்னா டைட்டில் கீவேர்டை மாற்றுங்க. பாலிசி வயலேஷன்னா டிலீட் பண்ணிவிட்டு சிமிலர் டாப்பிக்கை நீங்கள் இது பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரிஜெக்ட் பண்ணக்குள்ள அவங்க ரீசன் குவாலிட்டி இஷ்யூன்னு ஒரு ரீசன் சொன்னாங்கன்னா இமேஜை என்ஹேஸ் பண்ணுங்க. அல்லது மெட்டா டேட்டா ப்ராப்ளம்னு சொன்னால் இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்களோட கீவேர்டை டைட்டில். அதே மாதிரி பாலிசி வயலேஷன் சொன்னால் அதை டிலீட் பண்ணிவிட்டு வேற ஒரு டாப்பிக்கில் இமேஜை இது பண்ணுங்க. ஓகே, ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக் இம்ப்ரூவ். இது ஒரு இது நீங்கள் என்னென்னா ரெடிட்டில் வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபிங்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது அடோபி ஸ்டாக் கண்ட்ரிபியூட்டர் டிஸ்கஷன் ஃபோம் இருக்குது. ஏன்னா கம்யூனிட்டி ஃபோம் ஒன்று இருக்குது. இதுலேயே அந்த கம்யூனிட்டி இதாகும்னு நினைக்கிறேன். நல்லா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இதில் கம்யூனிட்டி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா இந்த அவன் சொல்கிற என்னென்னா இதை அப்லோட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஃபீட்பேக் ஒன்று கேட்கலாம். ஓகே, ஃபேஸ்புக் குரூப்ஸில் வந்து அப்படி ஜாயின் பண்ணிட்டு இது பண்ணலாம். நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் இமேஜஸ் ஏதாவது ஃபீட்பேக் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்கள்ட்ட வந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ஃபைனல் அப்ரூவல் செக்லிஸ்ட் பிஃபோர். நீங்கள் இமேஜ் கட்டாயமாக 400 பிக்சலில் இருக்கணும், 4000 பிக்சலில். கிளிச்சஸ் எங்கேயும் இருக்கக்கூடாது, டெக்ஸ்ட் லோகோஸ் இருக்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ஸ்கேல் க்ளீனாக இருக்கணும், கீவேர்ட் ரெலவன் எஸ்இஓவாக இருக்கணும். ஏஐ ஜெனரேட்டட்னா செக் பாக்ஸில் ஏஐ ஜெனரேட்டட் டிக் பண்ணி இருக்கணும். ஓகே, போனஸ் இது அப்லோட் பண்டில். Adobe Stock features contributors who uploaded consistent theme bundle. For example, 10 AI images, yoga, both 15 AI illustration. என்னன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்குள்ள என்னென்னா பண்டிலாக அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் அப்லோட் போயிட்டீங்கன்னா சில இதுகளில் நீங்கள் பண்டிலாக அப்லோட் பண்ணலாம். அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை ஸ்டார்ட்டில் நீங்கள் பிறகு. ஆனால் எல்லாம் ஒரே கன்செப்டாக இருக்கணும். இப்போ 10 யோகா ரிலேட்டடானதாகவே இருக்கணும். ஆர்கனைஸ் பை ஸ்டைல் ஓ கன்செப்ட். திஸ் பில்ட் authority and improve sales potential. If you learn something new today, ஓகே, ஏதாவது புதுசாக இது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சட்டோ ஸ்டாக் சம்மந்தமாக அல்லது ஃப்ரீ பிக் சம்மந்தமாக ஏதாவது வீடியோ இது பண்ணுவோம்னு இது பண்ணுங்கள். நான் உங்களை இது பண்ணிக்கொள்கிறேன், வீடியோ கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்ஸ் இதில் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளாக இருக்கும். அது இது பண்ணுறது கூகுளில் போய்ட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு ட்ரஸ்ட்டுக்கு. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட்